மாண்பு முதலமைச்சருடைய வழியில் துணை முதலமைச்சர் அவர்களும் கோவைக்கு ஏறத்தாழ 9 கோடி ரூபாய் மதிப்பிலே ஹாக்கி விளையாட்டு மைதானத்திற்கான பணிகளை தொடங்குவதற்கு நிதிகளையும் கொடுத்து விரைவில் அந்த பணிகளையும் தொடங்க இருக்கின்றார்கள். நாம் கிரிக்கெட் பார்க்க வேண்டும் என்று சொன்னால் சென்னைக்கு செல்ல வேண்டும். அதை அடுத்து கோவையில் மிக பிரம்மாண்டமான ஒரு கிரிக்கெட் மைதானம் அமைப்பதற்கான அறிவிப்புகளையும் வெளியிட்டு, தேர்தல் நேரத்தில் கொடுக்கப்பட்ட அறிவிப்பு என்று இல்லாமல் தேர்தல் முடிந்தவுடன் உடனடியாக அந்த பணிகளை தொடங்குவதற்கான உத்தரவுகளை கொடுத்து அந்த பணிகள் இப்பொழுது தொடங்கப்பட்டிருக்கின்றன. எனவே வளர்ச்சி என்பது மாவட்டத்தினுடைய வளர்ச்சியாக இல்லாமல் கோவையினுடைய வளர்ச்சி என்பது தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்த வளர்ச்சியாக இங்கு மிக பிரம்மாண்டமாக அமைந்திருக்கின்றன. எனவே கோவையினுடைய வளர்ச்சிக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் துணை முதலமைச்சர் அவர்களும் என்றும் தேவையான திட்டங்களை தொடர்ந்து வழங்குவார்கள் என்ற உறுதியை இந்த நேரத்தில் அன்போடு தெரிவித்துக் கொண்டு